அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்தியமா 3rd லெவல் மத்தியமாவுக்கான பாத்சீட் தான். பாத்சீட் வந்து பேஜ் நம்பர் 162ல் இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 7 இருக்கும். அதில் 4 நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 10 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பாத்சீட் வந்து நமக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து ரீட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் வந்து மீனிங்ஸ் தெரியணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சால் தான் பாத்சீட் வந்து புரியும், மெமரிக்கும் வரும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மீனிங்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்றுக்கான மீனிங்ஸ் பாத்சீத் உரையாடல், அவுர் மற்றும், சாஹப் ஐயா, ஆவோ வா, கியா பாத் ஹை என்ன விஷயம், ஆப்கோ உங்களை, புலாயா ஹை அழைத்தார், கிஸ்லியே எதற்காக, பீமார் நோய், புகார் காய்ச்சல், தோடி தேர் கொஞ்ச நேரம், தோ தின் சே 2 நாட்களாய், மைன் நான். செகண்ட் ஒன்னோட மீனிங்ஸை பார்த்துடலாம். தூக்காந்தார் கடைக்காரர், சாஹியே வேண்டும், முஜே எனக்கு, யஹான் இங்கே, சப் தரஃப் அனைத்து விதமான, கவுன்சி எந்த, திகாயியே காட்டுங்கள், தேக்கோ பார், தாம் விலை, சிர்ஃப் மட்டும், ஒன்லி தீஜியே கொடுங்கள், லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள், டீக் ஹை ஓகே. மீனிங்ஸை நல்லா 20 டைம்ஸ் ஒவ்வொன்றையும் எழுதி பாருங்கள். அடுத்தது பாத்சீத் நல்லா நமக்கு ரீட் பண்ண தெரியணும். बातचीत अस्पताल में डॉक्टर और लड़के के बातचीत. लड़का डॉक्टर साहब नमस्ते. अस्पताल में அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவர் டாக்டர் மற்றும் லடுக்கே சிறுவனுக்கான உரையாடல். இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற உரையாடல். லடுக்கா சிறுவன், டாக்டர் சாஹப் நமஸ்தே, டாக்டர் சார் நமஸ்தே, டாக்டர் நமஸ்தே வணக்கம், அவர் ரமேஷ் வா ரமேஷ், கியா பாத் ஹை என்ன விஷயம், लड़का मेरे पिताजी ने என்னுடைய அப்பா, आपको बुलाया है உங்களை அழைத்தார், டாக்டர் किसलिए बुलाया है எதற்காக அழைத்தார், लड़का मेरी छोटी बहन என்னுடைய சிறிய தங்கை, बीमार है நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள், बीमारனா, டாக்டர் उसको क्या हुआ அவளுக்கு என்னாச்சு, டாக்டர் लड़का उसको बहुत बुखार है அவளுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, டாக்டர் कितने दिन से बुखार है எத்தனை நாளாக புகார், எத்தனை நாளாக காய்ச்சல், लड़का 2 दिन से 2 நாட்களாய், டாக்டர் अच्छा चलो ஓகே போ, மைன் தூடி தேர்மே ஆத்தாகும் நான் கொஞ்ச நேரத்தில் வருகிறேன். அச்சாங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாறும். அது நீங்கள் நல்லா பேச பேச உங்களுக்கே தெரியும். செகண்ட் ஒன் பார்த்துடலாம். कलम की दुकान में दुकानदार और एक लड़के की बातचीत. कलम की दुकान मतलब पेन ஷாப்பில் दुकानदार கடைக்காரருக்கும் சிறுவனுக்கும் இடையிலான உரையாடல். दुकानदार आओ तुमको क्या चाहिए வா உனக்கு என்ன வேண்டும், लड़का मुझे एक अच्छी कलम चाहिए எனக்கு ஒரு நல்ல பேனா வேணும், यहाँ सब तरह இங்கே அனைத்து விதமான, கலமேன் है பேனாக்களும் இருக்கின்றன, கவுன்சி கலம் சாகியே எந்த பேனா வேணும், முஜே எனக்கு, 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு, கோயி அச்சி கலம் சாகியே எனக்கு 50 ரூபாய்க்கு ஏதாவது நல்ல பேனா வேணும், யஹ் தேக்கோ இதை பார், யஹ் बहुत अच्छी कलम है இது ரொம்ப நல்ல பேனா, इसका दाम क्या है இதனுடைய விலை என்ன, सिर्फ 50 रुपये हैं ओनली 50 रुपीज़, ठीक है ओके मुझे 2 कलमें दीजिए எனக்கு 2 பேனா கொடுங்க, अच्छा ले लो அப்படியா எடுத்துக்கோ, 100 रुपये दो 100 ரூபாய் கொடு, லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள், 100 रुपये 100 ரூபாய். மீனிங்ஸ் நல்லா மட்கப் பண்ணுங்கள், நல்லா ரீட் பண்ணுங்கள், என்ன சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம். தன்யவாத்.